வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, எனது அப்பா நலமுடன் இருக்கிறார், வதந்திகள் பரப்ப வேண்டாம், தமேந்திரா உடல்நலம் குறித்து மகள் விளக்கம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஊடகங்கள் அதிக வேகத்தில் சென்று தவறான செய்திகளை பரப்புகிறது. என் தந்தை நலமாக இருக்கிறார், குணமடைந்து வருகிறார். பாலிவுட் சினிமாவில் மூத்த நடிகர் தான் தர்மேந்திரா. உடல்நலம் குறித்து தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் தர்மேந்திரா நலமாக இருப்பதாகவும் குணமடைந்து வருவதாகவும் அவருடைய மகள் தியல் பாத்தீனா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து தனது சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் அதிக வேகத்தில் சென்று தவறான செய்திகளை பரப்புவது போல தெரிகிறது. என் தந்தை நலமாக உள்ளார், குணமடைந்து வருகிறார். எங்கள் குடும்பத்தினர் தனியுரிமைக்கும் அனைவருமே மதிப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாப்பாவின் உடல்நலம் விரைவில் குணமடைவதாக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி என பதிவிட்டிருக்கிறாங்க. முன்னதாக தர்மேந்திரா இறந்து விட்டதாக தகவல்கள் வெளியானது நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் எழுத்தாளர் ஜகத் அகு ஆகியோர் தர்மேந்திராவுக்கு அஞ்சலி செலுத்தி ட்வீட் செய்த பிறகு தியலின் அந்த பதிவு வந்திருக்கிறது. தர்மேந்திரா குறித்து ஜவேத் அக்ரா வெளியிட்டுள்ள பதிவில், தர்மேஜியுடன் இந்திய திரைப்படத்துறையின் ஒரு சகாப்தம் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. ஆண்மை, மென்மை, கண்ணியம், பணிவு, கவர்ச்சி, சக்தி ஆகியவற்றின் சரியான கலவையாக இருந்தவர். அவரது படைப்புகளை பார்ப்பவர் எவரும் அவர் அனைத்து சீசன்களுமாக நடிகர் என்பது அறிவாங்க. தங்கமான இதயம் கொண்டவர்களின் கனிவான மரியாதையின் மனிதர் தியோஸ் அவர்கள். பணியாற்ற வாய்ப்பு பெற்ற நாங்கள் அனைவருமே தவறிவிட்டோம் என்று பதிவிட்டிருந்தாங்க. அதே போல ராஜ்நாத் சிங் மூத்த நடிகர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ தர்மேந்திராஜியின் மறைவு குறித்து மிகவும் வருத்தம் அடைகிறேன். இணையற்ற கவர்ச்சி மற்றும் நேர்மையான பல மறக்க முடியாத கதாபாத்திரங்களுக்காக உயிர் கொடுத்து பன்முக திறமை கொண்ட நடிகர். இந்திய திரையுலகுக்கு அவர் ஆற்றியது குறிப்பிடத்தக்க பங்களிப்பு எப்போதுமே நினைவில் இருக்கும். அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் என மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டிருந்தார். தர்மேந்திரா கடந்த அக்டோபரில் வழக்கமான உடல்நல பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். அப்போது மருத்துவமனை கண்காணிப்பில் இருப்பதாக அவரது நல்வாழ்வு அனைவரும் பிரார்த்தனை செய்யுமாறு அவரது குழு தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகள் பரப்புனாங்க. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த ட்விட்டே போட்டிருக்காங்களா அவங்களுடைய மகன். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.